எல்லாருக்கும் நமஸ்காரம். அரட்டை அடிக்கலாம் வாங்க. இது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த அரட்டைங்கிற வேர்டை வச்சு டக்குன்னு ஒரு இது எபிசோட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு தோணித்து எனக்கு. அண்டு நிஜத்தை சொல்லணும்னா நான் இந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்கலை. ஒரு டாப்பிக்கலாக டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் நான் இதை ஆரம்பித்தேன். பட் லாஸ்ட்டு 4 எபிசோட்ஸ் இது வரைக்கும் 4 எபிசோட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ என்கரேஜிங்காக இருக்குது எனக்கு. அதாவது எடுத்துகிட்ட விஷயத்தை நிறைய பேர் பாராட்டியிருக்கா. அண்டு ப்ரெடாமினென்ட்லி எல்லோரும் சொன்ன விஷயம் என்னென்னா, சார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பட் இன்னும் கொஞ்சம் விரிவாக நீங்கள் இதை டிஸ்கஸ் பண்ணுங்களேன், ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா த சப்ஜெக்ட் தட் வி டேக் அது அதில் ஸ்கோப் இருக்குது அவ்வளவு டிஸ்கஸ். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ நியூஸ் சேனலை பற்றி லாஸ்ட் எபிசோடில் வந்தது. அதுக்கு முன்னாடி இந்த ஜங்க் ஃபுட்ஸை பற்றி பேசினோம். ஸோ இதெல்லாம் பற்றி பேசுகிறபோது இன்னும் நிறைய நான் என்ன நினச்சிருந்தேன்னா, சரி ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தால் ஒரு வேளை என்னடா அது இவ்வளோ நேரம் போகிறதுன்னு நினைப்பாளோ அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப ப்ரீஃபாக அதை இம்பார்ட்டண்ட் விஷயங்களை மாத்திரம் பாயிண்ட்ஸை மாத்திரம் டச் பண்ணிவிட்டு விட்டுட்டு இருந்தோம். பட் நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் பீப்புள் வாண்ட் மோர். அதாவது ஈவன் ஒரு ½ அன் ஹவர் இருந்தால் கூட ரெலவெண்ட்டாக இருந்தால் டெஃபினட்டாக அதுக்கு வரவேற்பு இருக்கும் அப்படிங்கிறது அது ஐ குட் see that. ஸோ அந்த விதத்தில் இப்போ அண்ட் செகண்ட் திங் தட் ஐ வாண்டட் டு டெல் யூ வாஸ், ஒரு 3-4 எபிசோட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் இந்த 4 எபிசோடுமே ரொம்ப நல்லா ரிசீவ் ஆனதுனால ஐ ஃபீல் தட் the entire team we discussed and we thought that yes, அதை கண்டினியூ பண்ணலாம் இன்னும். அப்படின்னா பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய விஷயங்கள் இந்த சென்ஸ் ஒரு கன்சியூமர் அவேர்னஸ்ன்னு சொல்லலாம், இல்லை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் இன்னைக்கு எபிசோட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அபவுட் ஆன்லைன் ஷாப்பிங். இப்போல்லாம் என்ன ஆயிடுதுன்னா, எது எடுத்தாலும் த மோஸ்ட் பாப்புலர் ஆன்சைட் பிளாட்ஃபார்ம்னு சொன்னோம்னா அமேசான், இல்லைன்னா ஃப்ளிப்கார்ட், இன்னும் ஸோ மெனி அதர் திங்ஸ் ஆர் தேர். எவ்வளோ இருக்குன்னு எனக்கு கூட தெரியாது. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, ஸோ அப்போ ஆன்லைன் ஷாப்பிங்னு போனோன்னா அதில் ஸோ மெனி நமக்கு பிளண்ட்டாக சொல்லணும்னா நம்ம எப்படி ஏமாற்றப்படுறோம் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அல்டிமேட்லி தி காமன் மேன் இஸ் டேக்கன் ஃபார் எ ரைட். அந்த காமன் மேன் சொல்லணும்னா ஆர்கே லக்ஷ்மணோட கார்ட்டூன்ஸ் எல்லாம் ஞாபகம் வருது. அந்த காலத்துலேயே அவர் அவ்வளோ விஷயங்கள்லாம் எழுதியிருக்கார், கார்ட்டூனாக போட்டிருக்கார். ஸோ அந்த மாதிரி நமக்கு பையர் பிவேர்னு சொல்லுவா தெரியுமா, அந்த பையர் பிவேருக்கு நம்ம தான் கடைசியில் ஏமாந்து போகிறோம் எல்லாத்துலேயுமே. ஸோ எதுக்காக நான் இந்த வீடியோ இப்போ நான் உங்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ வி இன்டென்ட் கண்டினியூயிங் வித் அரட்டை அடிக்கலாம் வாங்க. இப்போ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஆன்லைன் ஷாப்பிங். அது அஃப்கோர்ஸ் ஒரு சின்ன பிகினிங் தான் அதுக்கு பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லோரும் சொன்னதை வச்சுட்டு சரி இன்னும் விரிவாக டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணித்து. பட் அதுக்கு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்ததுனால ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம். இதோட கண்டினியூஷன் அடுத்த எபிசோடு வரும். சப்சிக்வெண்ட் டு தட் தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் லைன்ட் அப். இந்த ஜிம் கல்ச்சர்னு சொல்கிறது தெரியுமா, யாரை கேட்டாலும் நான் ஜிம்முக்கு போகிறேன் யோகா பண்ணுறேன். என்னமோ யோகாங்கிற விஷயம் வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்த மாதிரி அது ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். அப்புறம் அந்த அப்போல்லாம் என்னென்னா காலங்காலத்தால் எழுந்திருந்து நம்ம ஒரு இதுக்கு ஒரு வாக்கிங் போனாலே முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் விட்டுட்டா நாட் ஓன்லி தட் குனிஞ்சு நிமிந்து வேலை பண்ணுறது, ஸோ மெனி ஆஸ்பெக்ட்ஸ் ஆர் தேர்னு வச்சுக்கோங்களேன். ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு தோஸ் திங்ஸ் ரைட் நவ். அது எபிசோடில் டிஸ்கஷனில் வரும். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி புதுசாக நிறைய விஷயங்கள் எது நமக்கு பாதிப்பு ஏற்படுத்துமோ அந்த விஷயங்களை தான் நம்ம பண்ணிட்டுருக்கோம். ஸோ தி அட்டெம்ப்ட் இஸ் ஜஸ்ட் ட்ரை டு ஹைலைட் தீஸ் திங்ஸ். சரி இந்த மாதிரி இருக்குது. அண்ட் அல்டிமேட்லி நம்ம 2வது எபிசோடில் சொன்ன மாதிரி தி ஆப்ஷன் இஸ் லெஃப்ட் யூ. அதாவது ஊதுற சங்க ஊதிட்டேன் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி சொல்ல வேண்டியதை நாங்கள் சொல்லிட்டோம். அண்ட் தென் அது கொஞ்சம் இம்பேக்ட் ஏற்படுத்திட்டுன்னா வி வில் பி வெரி ஹாப்பி. நவ் இந்த ஆன்லைன் ஷாப்பிங் இதோட ஃபஸ்ட்டு பார்ட்டை இப்போ நீங்கள் பார்க்கலாம். த கண்டினியூஷன் வில் பி இன் த நெக்ஸ்ட் வீக். ஸோ அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அண்ட் ஆல்சோ ஸ்ப்ரெட் த வேர்ட். ஏன்னா நல்ல விஷயம் சொல்கிறோம், அந்த நல்ல விஷயத்தை மற்றவங்கள்ட்டையும் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணலாம் அப்படிங்கிறது. அண்ட் ஐ ஆல்சோ நோ தட் மோஸ்ட் ஆஃப் தி வியூவர்ஸ் ஆர் ஃபாலோவர்ஸ் ஆஃப் மகா பெரியவா. அது சம்மந்தப்பட்ட இதுவும் அப்டேட்ஸும் நான் கூடிய விரைவில் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஸோ நவ் சிட் பேக் அண்ட் வாட்ச் ஆன்லைன் ஷாப்பிங். நன்றி நன்றி நன்றி. காலையில உட்காரத்துக்கு இடமே கொடுக்கறதில்ல. ஆமா, இதெல்லாம் யார் ஆர்டர் பண்ணியிருக்கா? நோ ஐடியா. என்னது இவனுக்கு யார் ஆர்டர் பண்ணா? நான் இல்ல பெரியப்பா. ஷாம்லா? நான் இல்லப்பா. மணி, நீ தானே பண்ண? உன்கிட்ட சொல்லாம நான் என்னைக்கு பண்ணிருக்கேன்? அதான் அந்த பயம் இருக்கட்டும். எல்லாருக்கும் இப்படி நாயில ஹர்ஷன் யார் ஆர்டர் பண்ணா? யார் பண்ணா? நான் நினைச்சேன். இவ்வளவு உனக்கா? எஸ். ஏய், என்கிட்ட சொல்லவே இல்ல. உன்கிட்ட எதுக்கு நான் சொல்லணும்? அதானே, நீ வெறும் ஹஸ்பண்ட் தான், அவ்வளவுதான் சார் உங்களுக்கு ரைட்ஸ். ஆமா, அத்தனை என்ன வாங்கியிருக்க நீனு? 3 குர்த்தி, ஓகே, 2 ஹேண்ட்பேக், 2 ஜீன்ஸ். 3 குர்த்திஸ், 2 ஹேண்ட்பேக், 2 ஜீன்ஸ். ஐயோ, எவ்வளவு செலவு பண்ண? ஹலோ ஜஸ்ட் 8500. 8500. இருங்கோ டோட்டல் பிரைஸ் என்ன தெரியுமா? 28000. அப்படி பார்த்தா நான் 19500 சேவ் தான் பண்ணிருக்கேன். ஹலோ, 19500 சேவ் பண்ணல, 8500 செலவு பண்ணிருக்கேன். சேவிங்ஸ்னா செலவு பண்ணாம இருக்கிறது. கரெக்ட். அப்படி பார்த்தா எனக்கு ஆபீஸ்க்கு போட்டுக்க ஆபீஸ் வேர் Dress எல்லாம் வேண்டாமா? அட் எ டைம் நீ வந்து 3 குர்த்திஸ் வாங்கியிருக்க. ஸோ சைஸ் கரெக்டா இருக்கணும், ஃபிட்டிங் கரெக்டா இருக்கணும். எப்படி அதை இது பண்ணுவ? இருக்கவே இருக்கு ரிட்டர்ன் பாலிசி. 10 days ஃபுல் ரீஃபண்ட். அப்படினா ரீஃபண்ட் போட்டு 8500 சேவிக்கலாம். ரிட்டர்ன் பண்ணு, பட் யூஸ் பண்ணிட்டு டாக் ரிமூவ் பண்ணாத. வேற புதுசான ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். ஜோக்ஸ் அபார்ட், ஆனா ஆன்லைன் ஷாப்பிங்ல எவ்வளவு அட்வான்டேஜஸ் இருக்கு தெரியுமா? அதுவும் இந்த ஃபெஸ்டிவல் ரஷ் இருக்கே, அதை அவாய்ட் பண்ணலாம். பார்க்கிங் கிடைக்கலங்கற அந்த பிரச்சனை கிடையாது. பில்லிங்காக ஒரு பெரிய கியூ நிக்கும் பாருங்க, அதையும் அவாய்ட் பண்ணலாம். முக்கியமா புருஷன் பைய தூக்கிட்டு போக தேவையில்ல. கவலை உனக்கு. அப்பா, பை தி வே, நான் கூட அமேசான்ல ஒரு பிரஷர் குக்கர் ஆர்டர் போட்டிருக்கேன்ப்பா. just 999 deal of the day. ஆட்ல 3-4 பிரஷர் குக்கர் இருக்குச்சே. இது வாட் இஸ் திஸ்? இல்லப்பா, அதெல்லாம் ரொம்ப ஓல்டு மாடல்ப்பா. இது நியூ மாடல். அதோட கூட இது இண்டக்ஷன்ல சமைக்கலாம். இண்டக்ஷனா? நம்ம தான் இண்டக்ஷன் ஸ்டவ்வே கிடையாது. அதனால என்ன, வாங்கிட்டா போச்சு. அமேசான்ல டீல் ஆஃப் தி டே. அது சரி, நீங்க என்ன ஆன்லைன் ஷாப்பிங் சொல்றீங்களே. சமீபத்தில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று பார்த்தேன். அது ஜென்ட்ஸ் ஷூ காமிச்சான். ரப்பர் ஷூ இப்படி வடக்கைக்கு முறுக்கெல்லாம் காமிச்சா. அது ஸ்டெப்டாக ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப டெம்டாக என்ன பண்ணேன், உடனே ஒரு ஆர்டர் ஒன்று ப்ளேஸ் பண்ணிட்டேன். 2200 இப்போ 2500 தெரியல. பணத்தையும் அனுப்பிச்சுட்டேன். 2-3 நாளுக்குள்ளே இந்த பார்சல் வந்துடுது. பிரித்து பார்த்தா லேடிஸ் செப்பல்மா. அப்புறம் என்ன பண்ணீங்க? என்ன பண்ணுறது, திருப்பி அனுப்புறதுக்கு எனக்கு வயசாகிடுன்னு தோணித்து. எனக்கு அதுக்கெல்லாம் எனக்கு பொறுமை கிடையாது. அது நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்தா 1 மாதம் 2 மாதம் ஆகன்னு போட்டிருந்தான். அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைன்னு நம்ம பாட்டில் வேலை பண்ண வருவா இல்லையா, அவளை கூப்பிட்டு போட்டு பாருன்னு சந்தோஷமாக எடுத்துன்னு போயிட்டேன்.